நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் 3 இடங்களில் நவீன அஞ்சலக கட்டிடங்கள் கட்டுவதற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டினார். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே சாரம் உள்ளிட்ட 3 இடங்களில் 3,31,00,000 மதிப்பீட்டில் நவீன அஞ்சலக கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. மத்திய அஞ்சலக அமைச்சக திட்டக்குழு உறுப்பினர் சுனிதா திரிவேதி தலைமையில் நடந்தது. தமிழ்நாடு வட்ட தலைமை அஞ்சல் மேலாளர் ஹில்டா ஆபிரகாம் வரவேற்று பேசிய விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு புதிய அஞ்சலக கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் மற்றும் பொதுமக்களுக்கு காப்பீடு பத்திரம் வழங்கினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீல கங்காதரன், ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் குற்றச்சம்பவங்களை தடுக்க 106 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி மருத்துவமனையை காவல் கண்காணிப்பில் கொண்டு வரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழகம், புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்லும் நிலையில் வாகன திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களும் நடந்து வருகிறது. புதிய கட்டிடங்கள் தரமான சிகிச்சை அளித்தாலும் மருத்துவமனையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 2 வாலிபர்கள் ஒரு மருத்துவரை தாக்கிவிட்டு தப்பியோடியதால் அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு மருத்துவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் கொடுக்க கண்காணிப்பை பலப்படுத்த ஜிப்மரில் 106 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக ஜிப்மரின் 2 நுழைவு வாயிலிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடந்து வருகிறது. வரும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் 106 கேமராக்கள் பொருத்தி செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. மேலும் ஜிப்மரில் நடக்கும் பிரச்சினைக்கு உடனே தீர்வு காணும் வகையில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் 10 போலீசார் கொண்ட தனி குழு அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். எனவே எந்த இடத்தில் பிரச்சனை நடந்தாலும் 7001 என்ற இலவச தொலைபேசி எண்ணை பொதுமக்கள், ஊழியர்கள் அழைத்து பிரச்சனையை தெரிவிக்கலாம் மற்றும் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கு தனி கூடாரமும், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தனித்தனி பார்க்கிங் வசதியும் செய்து கொடுக்கப்பட உள்ளது. இந்த ஏற்பாட்டிற்கு ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஆதரவு கொடுத்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் புதுவை வளர்ச்சி அடையும் என்று புதிய அஞ்சலக கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே நடந்த புதிய அஞ்சலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், இந்திய அஞ்சலகங்கள் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை செய்து வருகிறது. புதுவையில் முதலியார்பேட்டை, வில்லியனூரில் அஞ்சலகங்கள் திறக்கப்பட்டு அங்கு ரயில்களுக்கு டிக்கெட் பெறும் வசதியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அஞ்சல் துறையை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், புதுவை தலைமை தபால் நிலையத்தை புதுப்பிக்க மத்திய அரசிடமிருந்து 25 கோடி பெற்றுத் தருவதாக கூறினார். தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் புதுவைக்கு 17 ரயில்களை கொண்டு வந்துள்ளதாகவும், அரும்பார்த்தபுரத்தில் மேம்பாலம் கட்ட மத்திய அரசு கேட்டுக்கொண்டதை போன்று மாநில அரசு நிதி வழங்கவில்லை. இருப்பினும் மத்திய அரசே நேரடியாக 20 கோடி செலவில் மேம்பாலம் கட்ட உள்ளதாக கூறினார். மேலும் ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சிக்னல்களில் மேம்பாலங்கள் அமைக்க மத்திய அரசு நகர்ப்புற திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்க தயாராக உள்ளது. ஆனால் மாநில அரசுதான் நிதி கேட்கவில்லை. மேலும் இந்த விழாவிற்கு முதல்வரை அழைத்தபோது அவர் மத்திய அமைச்சரை வைத்து நடத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அது மிகவும் வருத்தத்தை அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் வந்து கோரிக்கை வைத்தால்தான் மத்தியிலிருந்து நிதியை பெற்றுத்தர வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் புதுவை வளர்ச்சியடையும் என்று பேசினார். அது மட்டுமல்ல, புதுவையில பேரளத்திலிருந்து காரைக்காலிலிருந்து பேரளம் ரயில்வே லைன், அதுக்கு தேவை 75 கோடி ரூபாய். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கேட்டார்கள், நீங்கள் 50% பணம் கொடுங்கள், நாங்கள் 50% பணம் கொடுக்கிறோம் என்று ரயில்வே துறை கேட்டார்கள். புதுவை மாநிலத்திலிருந்து பதில் இல்லை. அந்த 75 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கமே கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இங்க அருமாத்தபுரம் பாலம், இந்த அருமாத்தபுரம் பாலத்துக்கு மத்திய அரசாங்கம் ரயில்வே துறை பணம் கேட்டு கேட்டு ஓஞ்சி போச்சு. அதனால என்ன சொன்ன, நான் மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட இதுக்கு தேவையானது 20 கோடி ரூபாய்,
அந்த 20 கோடி ரூபாயை நீங்கள் மத்திய ரயில்வே துறையிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவோம். அடிக்கல் நாட்டுகிறோம். அதுக்கு 20 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்குது. மாநில அரசாங்கம் 10 கோடி கொடுக்கல. அப்படி இருந்தாலும் அந்த 20 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கொடுக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். புதுவை அரசு துறைகளின் நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தலைமை செயலர் திட்டமிட்டுள்ளதாக தலைமை செயலக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை அரசின் தலைமை செயலராக சேட்டன் பி சாங்கி கடந்த 15ஆம் தேதி பொறுப்பு ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து மின்னல் வேகத்தில் பணிகளை துவக்கிவிட்டார். கடந்த 2 தினங்களில் IAS அதிகாரிகளின் கூட்டத்தை 2 முறை கூட்டிய அவர் அடுத்ததாக துறை வாரியாக ஆலோசனை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். விடுமுறை தினமான சனிக்கிழமையான இன்றும் அரசு துறைகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தப்படும் பிரத்யேக திட்டங்கள், பயனாளிகளின் விவரம், நிதி ஒதுக்கீடு, நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றை குறித்து கேட்டறிந்து முழுமையாக ஆய்வு செய்து அரசு துறைகளின் நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதால் தலைமை செயலக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை எதிரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு குழந்தையின் கூடு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அது யாருடைய குழந்தை என்பதை கண்டறியும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை சட்டசபை எதிரில் உள்ள பூங்காவில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் உறவினர்கள் இரவு நேரங்களில் உண்டு உறங்குவது வழக்கம். இதனிடையே அங்கு பல்வேறு சமூக விரோத செயல்களும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி பூங்காவில் எப்போதும் போல் காவலாளி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது புதைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு பார்சலை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதுகுறித்து பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எலும்புக்கூடு பார்சலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கைப்பற்றப்பட்ட எலும்புக்கூடு குழந்தையின் எலும்புக்கூடு சாயலில் இருந்ததாலும் சிலர் குரங்கினுடையதாக இருக்கலாம் என்று கூறியதால் அதுகுறித்து ஆய்வு செய்ய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் எலும்புக்கூட்டை ஆய்வு செய்ததில் அது 20 நாட்களுக்கு முன் புதைக்கப்பட்ட குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையினுடையது என்று தெரியவந்தது. இதையடுத்து எலும்புக்கூட்டை திபுராயப்பேட்டை இடுகாட்டில் புதைத்த போலீசார் ஆய்வறிக்கையை வைத்து கடந்த 1 மாதத்தில் மருத்துவமனையில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையின் பட்டியலை சேகரித்து அந்த எலும்புக்கூடு யாருடையது என்பதை கண்டறியும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை அரசு செவிலியர் சங்கம் சார்பில் உலக செவிலியர் தினம் வணிக அவையில் கொண்டாடப்பட்டது. இதில் மூத்த செவிலியர்களை பாராட்டி சிறப்பு செய்யப்பட்டது. புதுவை வணிக அவையில் அரசு செவிலியர் சங்கம் சார்பில் உலக செவிலியர் தினம் சுகாதார சங்கங்களின் கௌரவ தலைவர் இளங்கோ தலைமையில் நடந்தது. சங்க தலைவர் பாக்கியவதி வரவேற்று பேசிய விழாவில் சங்க பொருளாளர் கதிர்வேல் செவிலியர் தின செய்தியை பற்றி விளக்க உரை ஆற்றினார். தொடர்ந்து மூத்த செவிலியர்களை பாராட்டி சிறப்புகள் செய்யப்பட்டது. விழாவில் அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் அனந்தராஜன், தலைவர் ஜெயராமன், துணை பொதுச் செயலாளர் கீதா ஆகியோர் வாழ்த்துரையினையும் கௌரவ தலைவர் பாலமோகனன் சிறப்புரையினையும் வழங்கினர். ஏராளமான செவிலியர்கள், அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்க பொருளாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த விழாவின் நிறைவில் செயலர் சாந்தி நன்றி கூறினார். இலங்கை போரில் உயிர் நீத்த தமிழர்களுக்கு புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இலங்கை முள்ளிவாய்க்கால் போரின் போது படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் போரில் உயிர் நீத்த ஈழத் தமிழர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அமுதவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் புனித பலவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உதவி மேலாளர்களை மேலாளர்களாகவும் படகு ஓட்டுநர்களை உதவி மேலாளர்களாகவும் நியமிக்க வேண்டும், பணி நிரந்தரம் பெற்றவர்களுக்கு கிரேடு ஊதியம் வழங்க வேண்டும், பணி பெயர்களையும் ஊதிய விகிதங்களையும் மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட நீர் விளையாட்டு ஊழியர்கள் கோரிக்கைகளை அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் கடந்த மாத இறுதிக்குள் நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருந்தோம். இதுவரை நிறைவேற்றாததை கண்டித்தும் பணி கட்டமைப்பையும் ஊதிய விகிதத்தையும் மாற்றியமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெற்ற சக மூத்த ஊழியரும் பயன்பெறும் வகையில் பணி கட்டமைப்பு பணி உயர்வு ஆணைகளை வெளியிட ஒப்புக்கொண்டும் இதுவரை ஆணை வெளியிடப்படாததை கண்டித்தும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் வாழுமொழி தலைமையில்
பொதுச் செயலாளர் கஜபதி முன்னிலையில் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். கோடை விடுமுறை நேரமான தற்பொழுது ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நோனாங்குப்பம் படகு குழாமில் படகு சவாரி முற்றிலும் நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மருத்துவப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முன்னாள் மின்துறை ஊழியர் நலச்சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை முன்னாள் மின்துறை ஊழியர் நலச்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 45 அடி சாலை மகாராஜா மஹாலில் சங்கத் தலைவர் குருநாதன் தலைமையில் செயலாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் மின்துறை ஊழியர்களுக்கான மருத்துவ படியை 150 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்குவது போன்று வீட்டு வாடகைப்படி வழங்க வேண்டும், லைசன்ஸ் ஹோல்டர் வழங்க வேண்டும், போனஸ் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குருவினத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் கொம்யூனிற்கு உட்பட்ட குருவினத்தம் கிராமத்தில் வேண்டியவர்களின் துன்பம் நீங்கி இன்பம் பெய்யுறும் வண்ணம் திருவுளம் கொண்டு வரம் தந்து அருள் புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவம் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து சூரசம்ஹாரமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் நேற்று 17ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. செடல் உற்சவத்தை தொடர்ந்து மாலை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தேர் பவனியை துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் தாசில்தார் தயாளன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு, பாகூர் தொழிலதிபர் சேதுராமன் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் தேர் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.